அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சார்ந்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தின் கொடூரமான ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் உலக மக்களுக்கு காசா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் சமூக நல ஆர்வலர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கப்பல் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா நிறுவனத்தினுடைய மேண்டலின் கப்பல் தற்போது காசாவை நெருங்கி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அடுத்து மீண்டும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது இஸ்லாமிய போராளி குழுக்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். மீண்டும் இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் மிகப்பெரிய கலவரம் வெடித்திருப்பதால் ட்ரம்ப் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் நாங்கள் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா இது தொடர்பான விரிவான காணொளியை எங்களுடைய அகிலம் மீடியா சேனலில் வழங்கி இருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலின் உடைய கொடூரமான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கிருக்கும் மக்களை பசி பட்டினி எந்தவிதமான ஒரு அடிப்படை வசதிகளும் உள்ளே செல்ல முடியாது இன அழிப்பை நடத்தும் இஸ்ரேல் தொடர்பில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கிரேட்டா துன்பெர்க், இவர் சமூக நல ஆர்வலர், ஸ்வீடனை சேர்ந்தவர், மற்றும் 14 பேர் மிக முக்கியமான பிரபலங்கள் இணைந்து தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து காசாவை நோக்கி சர்வதேச கப்பலில் புறப்பட்டிருந்தார்கள். ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த கப்பல் புறப்பட்டது. இஸ்ரேல் இராணுவமோ இஸ்ரேல் அரசோ தம்மை கொலை செய்தாலும் பரவாயில்லை, காசாவில் இருக்கும் மக்களுக்காக இந்த கடல் முற்றுகையை உடைப்பதற்காக நாம் செல்கின்றோம் என அவர்கள் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அமைப்பின் சார்பில் கப்பல் புறப்படுவதற்கு முன்பாக இத்தாலி துறைமுகத்தில் அறிவித்திருந்த காட்சிகள் எல்லாம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தன. தற்போது இந்த மேடலின் கப்பல் காசாவை மிக நெருக்கமாக வந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. செய்மதி புகைப்படங்களின் அடிப்படையில் 285 கிலோமீட்டர், ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் அளவுகளில் அந்த கப்பல் நெருங்கி இருக்கின்றது. இனி அந்த கப்பலுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து நேரலாம் என்பது பலருடைய அச்சமாக இருக்கின்றது. ஏனெனில் கொலைவரி தாக்குதலை உதவி பணியாளர்கள் மீதும் தொண்டு நிறுவனங்கள் மீதும் ஏன் ஐநா பணியாளர்கள் மீதும் நடத்தக்கூடிய இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை உடைப்பதற்காக செல்லும் கப்பலை தாக்கி விடுமா அல்லது ட்ரோன் தாக்குதல் நடத்தி அதில் இருப்பவர்களுக்கு ஏதாவது உயிராபத்தை ஏற்படுத்தி விடுமா என்பது பலருடைய கவலையாக இருக்கின்றது. எனவே காசாவை நோக்கி அந்த கப்பல் மிக நெருக்கமாக காசா மக்களின் உடைய பட்டினியை அவலத்தை உலகு காட்டுவதற்காக சென்றிருக்கும் சூழ்நிலையில் அதில் இருக்கக்கூடிய மனிதநேய ஆர்வலர்கள், மனிதநேய பணியாளர்கள், தொண்டு மனப்பாங்குடன் சென்றிருக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர்களுக்கு ஸ்டேலினாலும் ஸ்டேலிய கொடூர ஆக்கிரமிப்பு இராணுவத்தினராலும் இந்த ஆபத்துக்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது. அந்த கப்பல் பாதுகாப்பாக காசாவை சென்றடைய வேண்டும் என நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அடுத்து காசாவில் கான்யூனிஸ் பகுதியிலும் ராஃபா பகுதியிலும் இன்றைய தினத்திலும் ஸ்டேலிய இராணுவத்தினருக்கும் அல்கசாம் படைப்பிரிவினருக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான மோதல் இடம்பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஒரு சில வாரமாகவே ஹமாஸினுடைய தாக்குதலில் உயிரிழக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. கடந்த ஒரே வாரத்தில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தார்கள். கன்னிவெடி தாக்குதல்கள், சினைப்பர் தாக்குதல்கள், அல்ஜாசின் 105 ஏவுகணை தாக்குதல் என தாக்குதல் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இஸ்ரேல் இராணுவம் தங்கியிருந்த கட்டடம் ஒன்றை மீண்டும் இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதலை ஹமாஸ் போராளிகள் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலினால் 5 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பதற்றமான சூழல் அங்கே நிலவுகின்ற சூழலில் குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் அந்த பகுதிக்கு சென்று காயமடைந்த இராணுவத்தினரையும் உயிரிழந்தவர்களுடைய உடல்களையும் மீட்டு சென்றிருப்பதான செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். காசாவுக்கும் டெல்லவிவுக்கும் நோக்கி இஸ்ரேலினுடைய இராணுவ ஹெலிகாப்டர்கள் பறந்திருக்கின்றன. இது கொல்லப்பட்டவர்களின் உடல்களும் காயமடைந்தவர்களின் மருத்துவமனைகளுக்கும் கொண்டு செல்லப்படுவதற்கான இஸ்ரேல் இராணுவத்தினுடைய நடவடிக்கை என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் உச்சக்கட்ட மோதலாக மாறி இருக்கின்றது. ஹமாஸ் படைகளும் புதிய புதிய முறைகளில் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை அதிகரித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்த நேற்று ஈத் திருநாளிலும் கட்ச் பெருநாள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இஸ்லாமிய மக்களின் தியாக திருநாளின் போது கூட இஸ்ரேல் இராணுவம் மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இதில் 58 பொதுமக்கள்
நேற்றைய இந்த ஈத் திருநாளில் தியாக திருநாளில் தியாகிகள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எந்த விதமான ஒரு வசதிகளும் இல்லாமல் உயிரை கையில் பிடித்தபடி ஈத் திருநாளை கொண்டாடிய மக்கள் மீது கூட இந்த கொலைவரித்தனமான இராணுவம் தாக்குதலை நடத்தி 57 பேரை நேற்றைய தினத்தில் தியாகிகளாக மாற்றி இருக்கின்றார்கள் என்ற ஒரு துக்கமான செய்தியும் அங்கே வெளியாக இருக்கின்றது. அடுத்து யுனிசெஃப் ஒரு விடயத்தை அறிவித்திருக்கின்றார்கள். இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 50,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், காணாமல் போயிருக்கின்றார்கள். ஒரு குழந்தைகள் என்ற தலைமுறையையே இல்லாமல் செய்யும் அளவுக்கு இந்த அழிப்பு செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் இவ்வாறான அழிப்பை, இன படுகொலையை தொடர்ச்சியாக செய்வார்களாக இருந்தால் காசாவில் குழந்தைகளை இல்லாமல் போய்விடும். எனவே இந்த உலகம் இதை நிறுத்த வேண்டும். தயவு செய்து உலக நாடுகள் இஸ்ரேலை நிறுத்துங்கள், இதற்கு எதிராக ஒன்று திரளுங்கள் என யுனிசெஃபினுடைய செய்தி தொடர்பாளர் உருக்கமான கோரிக்கை விடுத்திருக்கின்றார். 50,000 குழந்தைகள், இது உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள், காணாமல் போனவர்கள் என்று சொன்னால் பல கட்டிடங்கள், அடுக்கு மாடிகள், இஸ்ரேல் குடியிருப்பு மக்களுடைய பாலஸ்தீன குடியிருப்புகள் இஸ்ரேலிய தாக்குதலில் முற்றாக இடிந்து தரைமட்டமாகும் போது சில வேளைகளில் அங்கு மிகப்பெரிய அளவில் மீட்பு பணியாளர்களுக்கு வசதிகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, கனரக வாகனங்கள் இல்லை, ஜேசிபிக்கள் கூட மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அந்த இடிபாட்டு குவியல்களில் இருந்து பலருடைய உடலங்களை மீட்க முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அவர்கள் காணாமல் போனவர்கள் என்ற ஒரு பட்டியலில் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கானவர்கள் வருகின்றார்கள். இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள், காணாமல் போன குழந்தைகள் என அதன் எண்ணிக்கை 50,000 கடந்திருப்பதாக யுனிசெஃப் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து நாங்கள் இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் எகுட் ஒல்மெர்ட் அவர்கள், இஸ்ரேலிய அரசாங்கம் ஒரு குற்றவியல் கும்பலாக மாறிவிட்டது, காசாவில் நடைபெறுவது இஸ்ரேல் இராணுவம் நடத்தும் யுத்தம் கிடையாது, அது ஒரு வன்முறை வெறியாட்டம், இனப்படுகொலை, போர்க்குற்றம், வார் கிரைம் என்று ஒரு தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சொல்லியிருப்பவர் யாருமல்ல, இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் எகுட் ஒல்மெர்ட் அவர்கள். அவருக்கே மனம் பொறுக்கவில்லை போலும் இந்த நெதன்யாகுவினுடைய கொடூரங்களை கண்டு. இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமரை இஸ்ரேலிய அரசாங்கம் ஒரு குற்றவியல் கும்பலாக, ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனாக மாறிவிட்டார்கள். அவர்கள் செய்வது எல்லாமே படுகொலை தான், இது யுத்தம் கிடையாது. யுத்தம் என்றால் ஆயுததாரிகளின் நேருக்கு நேர் மோதிக்கொள்வதுதான் யுத்தம். ஆனால் குழந்தைகளையும், பெண்களையும், நோயாளிகளையும், மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்களையும் கொன்றொழிப்பது யுத்தம் கிடையாது, இது படுகொலை, இன அழிப்பு என்பதை அவரே தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். அந்த அளவுக்கு இஸ்ரேலினுடைய அட்டூழியங்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்களையே தற்போது யோசிக்க வைத்திருக்கின்றது, அல்லது இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய மனசாட்சி உடையவர்களை பேச வைத்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் ரஷ்யா மிக கடுமையான தாக்குதலை உக்ரைன் முழுவதும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். உக்ரைனினுடைய தலைநகர் கார்கிவ் உட்பட உக்ரைன் இராணுவத்தினுடைய கட்டளை மையங்கள், பல உக்ரைனிய கட்டளை மையங்கள் உட்பட 24 மணி நேரத்தில் 13 உக்ரைனிய இராணுவ கட்டளை தளங்கள், ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்களை அழித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. உக்ரைனுடைய இராணுவ தலைமையகம் மீதும் கார்பெட் குண்டுகளை இவர்கள் வீசியிருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதன் காரணமாக உக்ரைன் இராணுவத்தினர் 200 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 5 கவச போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன, 4 உக்ரைனிய டேங்கிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. உக்ரைனினுடைய மிக பெரிய அளவிலான இராணுவ முகாம்கள் பல தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவின் தாக்குதல் மிக கடுமையாக, மிக மோசமாக உக்ரைனுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் ஊடாக ரஷ்யாவின் 49 போர் விமானங்களை அளித்த பின்னர் ரஷ்யா மிக கடுமையான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்களின் வீச்சு இன்னமும் அதிகரிக்கலாம் அல்லது இன்னமும் மிக கடுமையானதாக மாறலாம் என்பதால் உக்ரைன் மக்கள் மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளாக இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. உக்ரைன் மீதான தாக்குதலில் அடுத்து வரும் நாட்களில் எவ்வாறான தாக்குதல், இன்றைய தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான இழப்பு, மிக மோசமான அளவில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள், நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள், விமான தாக்குதல்கள் என ரஷ்யா மிகப்பெரிய அளவில் அங்கே தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இராணுவ கட்டளை மையங்கள் பல அடியோடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே அடுத்து வரும் நாட்கள் உக்ரைன் ரஷ்ய போரில் மிக முக்கியமான ஒரு பதற்றம் நிறைந்த ஒரு நாட்களாக மாறும் என்பதில் அனைவருக்கும் சந்தேகமில்லாத நிலையில் அங்கு மிகப்பெரிய தாக்குதல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் பிடித்திருக்கின்றது.
அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்தவுடனேயே அங்கு குடியேற்றவாசிகள் விசா இன்றி தங்கியிருப்பவர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் வந்தவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அவர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைந்திருந்தாலும் கூட பல வருடங்களாக அமெரிக்காவில் வசிக்கக்கூடியவர்கள். அந்த மக்கள் மீது மிகவும் ஒரு மிருகத்தனமான முறையில் அவர்களை கைது செய்வது, இரவில் சென்று அவர்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து அவர்களை புலனாய்வுத்துறை குடியகல் முகவர்கள் கைது செய்வது, எமிகிரேஷனினூடாக எந்த நீதிமன்ற அனுமதியுமின்றி அவர்களை பிடித்து விமானங்களில் அனுப்புவது என மனிதநேயமற்ற முறையில் அங்கு குடியேற்றவாசிகளை ட்ரம்பின் நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அது எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் கஷ்டத்தின் காரணமாக, தங்களுடைய நாட்டில் வாழ முடியாத சூழ்நிலை காரணமாக, உள்நாட்டு போரின் காரணமாக, இயற்கை அழிவின் காரணமாக ஏதாவது ஒரு மூலையில் அமெரிக்காவில் சென்று வசிக்கலாம் என்ற நம்பிக்கையில் வந்த மக்கள் அவர்கள். அவர்களை அமெரிக்காவில் இருப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் கௌரவமான முறையில் அவர்களை திருப்பி அனுப்பலாம். அவர்கள் ஒன்றும் கிரிமினல்கள் கிடையாது, மிகப்பெரிய குற்றச்செயல்களை புரிந்தவர்கள் கிடையாது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக விசா இன்றி நுழைந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் கை விலங்கிடக்கப்பட்டு, கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு, ஒருவரோரிடவர் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு மிக மோசமாக அமெரிக்காவினால் விமானங்களில் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்போது இருப்பவர்கள் மீதும் மிக மோசமான நடவடிக்கைகளை ட்ரம்ப் நிர்வாகம் செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் நேற்று லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் குடியேற்றவாசிகள் கைது செய்வதற்காக சென்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை முகவர்களும் குடியுறவுத்துறை முகவர்களும் நடந்து கொண்ட விதம் மிக மோசமாக இருந்ததால் கைது செய்வதற்கு சென்ற மக்கள் குடியேற்றவாசிகளுக்கும் அமெரிக்க போலீசாருக்கும் இடையில் மிக கடுமையான ஒரு மோதல் வெடித்தது. ஒரு கட்டத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர்களை கைது செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வன்முறை. அவர்கள் போலீசார் மீது தாக்குகின்றார்கள், போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள், பேப்பர் ஸ்ப்ரே வீசுகின்றார்கள், மிகப்பெரிய அளவில் தடியடி தாக்குதல், அவர்களும் கற்கள் குண்டாந்தலிகளை கொண்டு போலீசாரை தாக்குகின்ற சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் கொதிப்படைந்து போலீசாரினுடைய நடவடிக்கைக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய கடைகள், வர்த்தக நிலையங்கள், கட்டடங்கள் எல்லாம் தீ வைத்து கொளுத்துகின்றார்கள். மிகப்பெரிய வன்முறையாக அது வெடித்திருக்கும் சூழ்நிலையில் போலீசாரினாலும் உள்ளூர் பாதுகாப்பு படையினராலும் அதை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு 2000 அமெரிக்க இராணுவத்தினரை, தேசிய படையில் இருக்கக்கூடிய 2000 இராணுவத்தினர் அவசரமாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பகுதி முழுவதும் ஒரு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதி முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அவர்களில் யாரையும் கண்டவுடன் கைது செய்யுமாறும் உடனடியாக அவர்களை தடுப்பு காவலுக்கு அனுப்புமாறு பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் வன்முறை முடிவுக்கு வரவில்லை. எனவே இந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் தான் உலகம் முழுவதும் சமாதானத்தை ஏற்படுத்துவேன், அமைதிகளை ஏற்படுத்துவேன், யுத்தத்தை முடித்துக் கொள்வேன் என வார்த்தைக்கு வார்த்தை பேசுகின்றார். ஆனால் இந்த ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் தான் உலகம் முழுவதும் யுத்தங்கள் பெரிதாகிவிட்டன, அழிவுகள் பெரிதாகிவிட்டன, மிகப்பெரிய அளவில் சமாதானம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. உலக நிலை இவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவுக்குள்ளே இந்த ட்ரம்ப் வருகையின் பின்னர் மிகப்பெரிய சிக்கல்கள். அமெரிக்காவுக்குள் வெடித்த கலவரத்தை அந்த மாகாணம் கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்க இராணுவம் 2000 பேர் அனுப்பப்படும் அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது. எனவே அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் உலகம் முழுவதும் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டாம். ஒரு பழமொழி சொல்வார்கள், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுந்தம் சென்றான் என்று சொல்வார்கள். அதே போல அவர் தன்னுடைய நாட்டில், தன்னுடைய மாகாணங்களில் அமெரிக்காவுக்குள் முதலில் சமாதானத்தையும் சகஜ நிலையையும் வன்முறையற்ற சூழலையும் கொண்டு வர முற்படட்டும், முயற்சி செய்யட்டும். அதன் பின்னர் அவர் உலக யுத்தங்களை நிறுத்துவது குறித்து சிந்திக்கலாம் என்பதைத்தான் அமெரிக்காவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இந்தியாவில் கொரோனா தொற்று மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் COVID-19 பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6000-ஐ கடந்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய முடக்கம், மீண்டும் ஒரு லாக்டவுன் வரப்போகின்றது என்பதை இது தெளிவாக காட்டுகின்றது. எனவே இந்த கொரோனா தொற்று குறித்து சாதாரணமாக யாரும் இருந்து விடலாம், கடந்த கொரோனா தொற்று இருந்துவிட வேண்டாம். கடந்த கொரோனா தொற்றிலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஆரம்பத்தில் சொன்னார்கள், இது சாதாரண கிருமி, சில நாடுகளில் வந்திருக்கின்றது, பின்னர் அது மறைந்து விடும் என்று. ஆனால் பின்னர் இந்த COVID-19 உலகை எவ்வாறு ஆட்டி படைத்தது என்பதை பார்த்திருந்தோம். அது ஒரு நிலை மீண்டும் ஏற்பட்டு விடுமா? நாம் அனைவரும் மீண்டும் வீட்டுக்குள் முடங்க வேண்டிய சூழல் ஏற்படுமா? முகக்கவசங்களுடன் தான் வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா என்று கேள்விகள் எழும் அளவுக்கு 6000 பேர் 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 24 மணி நேரத்தில் மட்டும் 8 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிகபட்சமாக கேரளத்திலும் மகாராஷ்டிராவிலும்
கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மிக பெரிய அளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இந்திய சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.